ஒரு மாமனிதர் வந்து சாப்பிடைக்குள்ள வந்து மனுஷிட்ட சொல்றாரு, ஒரு ஜொக்கிற தண்ணியும் ஒரு ஊசியும் கொண்டு வான்னு சொல்லி. ஏன் அவர் சாப்பிடும் போது சொல்றாருன்னு சொன்னா, அதுக்கு முதல் தயவு செய்து இந்த சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும், அதை நான் வழங்குவேன். இப்போ என்னன்னு சொன்னா, அவர் வந்து யாருன்னு சொன்னா முதல் கல்யாணம் செய்த ஒரு தம்பதி. அப்போ முதல் கல்யாணம் செய்து முதல் அவர்கிட்ட மனைவிட்ட வந்து அவர் சாப்பாடு வேண்டி சாப்பிடல. அவர் சொல்றாரு வந்து ஒரு ஜொக்கும் ஒரு ஊசியும் கொண்டு வந்து வச்சு போட்டு சாப்பாடு பரிமாறன்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி அவவும் ஒரு ஜொக்கிற தண்ணியும் குடிக்க தண்ணி புரிம்பாகவும் வேறு ஒரு ஜக்கிற தண்ணியும் ஒரு ஊசியும் கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பாடு போடுறார். இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் அவர் சாப்பிடும் போதும் ஊசியும் ஒரு ஜொக்கிற தண்ணியும் வைக்கிறார். இப்படி பல நாட்கள் கலந்த பிறகு ஒரு நாள் அவர் சொல்றாரு, எனக்கு இனி ஜொக்கில் தண்ணியும் ஊசியும் தேவையில்லை, நீ வளமை மாதிரி சாப்பாட்டை போடுன்னு சொல்ல சரின்னு சொல்லி மனைவி சாப்பாடு சாப்பிட்றான். அப்போ அவருக்கு மனைவிக்கு வந்து சந்தேகம், இவ்வளவு காலமும் கப்பில் தண்ணியும் ஊசியும் கேட்ட மனுஷன் என்னத்துக்காக வந்து இப்போ வேண்டாமன்றது என்ன காரணம், இவரை கேட்போமா வேண்டாமான்னு சொல்லி சந்தேகத்தில் கேட்குறா. கல்யாணம் முடிச்சு இத்தனை காலமாக வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் தண்ணியும் ஊசியும் வேண்டாமன்னு சொல்கிறீங்க, என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க அவர் சொல்கிறாரு, உன்னுடைய பக்குவத்தை பார்க்கறதுக்காகத்தான் இந்த பரீட்சையை நான் வைச்சேன், அந்த பக்குவத்தை நீ வென்றுட்டாய் ஜெயிச்சுட்டாயின்னு சொல்கிறாரு. அதற்கு அவாக்கு ஒன்றும் புரியலை. ஜொக்கு தண்ணி ஊசி இதில் என்ன பரீட்சைன்னு சொல்லி விவரமாக சொல்லுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே கேட்க சொல்கிறாரு, நீ உணவு பரிமாறும் போது உணவினை தேவையற்று கீழே சிந்துகிறாயா இல்லாத வீணாக்குறாயா, அப்படி நீ வீணாக்கும் ஒவ்வொரு சோத்து பருக்கைகளையும் நான் அந்த ஊசியால் குத்தி அந்த கோலை நீர் களைவி விட்டு உண்ணுவதற்காகத்தான் வந்து நான் வந்து தண்ணியும் ஊசியும் கேட்குறேன். ஆனால் கல்யாணம் முடித்த நாள்லேருந்து இப்போ வர நீ வந்து எந்த ஒரு சோற்று பறக்கைகளையும் நீ வந்து வீணாக்கவில்லை, சிந்தவில்லை. அதனால் நீ ஒரு சிறந்த மனைவியும் சிக்கனமான அவலம்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். அதனால் தான் சொல்கிறேன், எனக்கு இனி தேவையில்லைன்னு சொல்லி. இதை கேட்ட மனைவிக்கு மகிழ்ச்சி. இதே போல தான் உங்களுக்கு தெரியாது, ஆரம்ப காலங்களில் எனக்கும் தெரியாது, எனக்கு எங்கள் தாத்தா சொன்ன கதை. ஆரம்ப காலத்திலேயே வந்து ஒரு பொம்பளைய வந்து பொம்பளை பார்க்க, அதாவது பெண் கல்யாணம் முடிக்க போகிறதுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பொம்பளை வீட்டுக்கு போனாலாம், முதலாவது வந்து ஆட விடுறது பாட விடுறது கதைக்கிறது அது சம்பிரதாயம் எல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே பொம்பளை பிடிச்சிருக்கேன்டா ஃபைனலாக ஒரு எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸில் அவள் வெற்றி பெற்றால் தான் அந்த சம்பந்தம் நடக்கும். அப்போ அது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு வான்னு சொல்லுவாங்களாம். அப்போ தண்ணி கொண்டு வர சொல்லி போட்டு அந்த சொம்பு தண்ணியை மாப்பிள்ளை வீட்டுக்காரர் அந்த பொம்பளை கையில் கொடுத்து, பிள்ளை மூத்த களி போட்டு வா என்று சொல்லுவாங்களாம். அப்போ மூத்த களி போட்டு வான்னு சொல்லி அந்த தண்ணியை கொடுத்தா அந்த பொம்பளை போய் என்ன செய்வான்னு சொன்னால், 2 விதமான பொம்பளை இருக்கேன். அதில் ஒரு பொம்பளை என்ன செய்வான்னு சொன்னால், முகத்தையும் கழுவி கையையும் காலையும் கழுவி மிச்ச தண்ணியை அப்படியே பாதத்துக்கு கொட்டி போட்டு வெறும் சொம்பை கொண்டே கொடுப்பாவாம், நான் கழுவிட்டேன்னு சொல்லி. இது ஒரு வகை பொண்ணு. இன்னொரு வகை பொண்ணு என்ன செய்யணும்னு சொன்னாலாம், அவ சொன்ன வேலை என்ன, முகத்தை கழுவிட்டு வான்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளை போயிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து முகத்தையும் கழுவி கை கால் எல்லாத்தையும் கழுவி போட்டு சொம்பில் அரைவாசிக்கு மேலதிகமாக தண்ணியை கொண்டே கொடுக்கணும். அப்போவே உங்களுக்கு விளங்கிட்டு அப்போ எந்த பொண்ணை அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காக செலக்ட் பண்ணணும்னு சொல்லி. ரைட், 2வது பொண்ணு தான் செலக்ட் பண்ணாங்க. அது என்னத்துக்காகன்னு சொன்னால், இந்த பரீட்சை வைக்கிறது வந்து கணவன் உழைத்து கொண்டு வந்து கொடுக்கும் அந்த பணத்தினை மனைவி தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி போட்டு மிச்சத்தை சேமிக்க பழகணும்.
அப்போ அந்த இரண்டாவதாக சொன்ன மனைவி அந்த பொம்பளை தான் வந்து ஒரு சொம்பு தண்ணியில் முகத்தையும் கழுவி கை காலையும் கழுவி மிகுதியை கொண்டு வந்தபடியால் இந்த பொம்பளை தான் எங்களோட குடும்பத்துக்கு ஏற்ற பொம்பளை. இந்த பிள்ளை தான் வந்து எங்களுடைய காசு பணங்கள் சொத்துக்களை வந்து பாதுகாக்கும்னு சொல்லி இரண்டாவது பொம்பளைக்கு தானா சம்பந்தம் ஓகே சொல்லி திருமணம் நடக்கும். இது வந்து கட்டுக்கதையில் பொய்யல்ல, இது ஆரம்ப காலத்தில் நடந்த உண்மை சம்பவம். எங்கள்ட தாத்தா எங்கள்ட அப்பாவுக்கு சொன்னதாகவும் அப்பா எனக்கு சொன்ன கதையைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. தெரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.